வணக்கம். உங்கள் ஜோதிடர் கணேஷ். இப்போ +2 முடிஞ்சு தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு இனி நாம் என்ன படிப்போம், என்ன ஆகுறோம் என்கிற ஒரு திட்டங்கள் எல்லா ராசினருமே போட்டு வச்சுருப்பீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தவங்க, செகண்ட் குரூப் எடுத்தவங்க, தேர்ட் குரூப் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு லட்சியங்கள் இருக்கும். அந்த லட்சியத்தோட தாய் தந்தையுடைய லட்சியமும் இருக்கும். அதை நிறைவேற்ற நிறைய பேர் எந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும், எந்த கோட்டாவில் கிடைக்கும், நிறைய பேர் இப்படி யோசனை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்த்துட்டு வரும்போது எந்த ராசினர் எந்த கல்வி எடுத்தால் அவருடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் ஜெயிக்கலாம், அப்படி ஒவ்வொரு ராசியாக இப்போ நான் சொல்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கும்பராசிகள் குழப்பமாக இருக்கவங்களை என்ன படிக்கணும்னு பார்த்தோம்னா, இவங்களும் மெக்கானிக் துறையை படிக்கலாம். இவங்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்பாக ஒத்து வரும். ஏன்னா இவங்க கும்பராசி மகர ராசியும் கும்பராசியும் சனி ஆட்சி பெற்றனால கும்பராசி மகரத்துக்கு விரயமாயிடுவார். அப்படிங்கும்போது இவங்களுக்கு இவரே சுய புத்தி எடுக்காம அடுத்தால் சொல்லி இவர் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பவுமே இவருக்கு தாங்கிற ஒரு புத்தி இல்லாம அடுத்தால் சொல்லி பேச்ச கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா ஒரு 1க்கு 2 பேர் இவரை கேட்டு படிச்சோம்னா அந்த படிப்பு துறையில இவர் முன்னேறலாம். அது எந்த படிப்பா இருந்தாலும் சரி, ஒரு அண்ணனாவோ அப்பாவோ அல்லது சொந்தக்காரங்க மூலியமாவோ இவங்க இந்த படிப்பு படிக்க நல்லா இருக்குன்னா அவங்க படித்து முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுபோக பேங்க் எம்ப்ளாய் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலும் டெக்ஸ்டைலும் தையற்கலை நிபுணர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஃபேஷன் டிசைனை கூட இவங்க படிக்கலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி துறையும் இவங்க படிக்கலாம். ஏன்னா மகர ராசியில் கும்பராசி ஐடி துறையில் நுழைஞ்சு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்னதான் இருந்தாலும் இவங்க பிரச்சனையுடைய பேச்சை கேட்டு நடப்பு கொடுக்கக்கூடியவர்கள்.